ராணுவம், பண அச்சடிப்பு, தபால் துறை, தொடர்வண்டித்துறை, வெளிநாட்டு எல்லை பாதுகாப்பு போன்ற துறைகளை மட்டும் ஒன்றிய அரசு வைத்துக் கொண்டு மீதி அனைத்து அதிகாரங்களும் உள்ளடக்கிய ஒரு மாநில தன்னுரிமை கொண்ட ஒரு தமிழர் தேசம் இந்த மண்ணில் ஆட்சி செய்யக்கூடிய வகையில் உரிய நடவடிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் எடுக்க வேண்டும் என்று என்னுடைய கருத்தை சட்டப்பேரவையில் ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கிறேன். வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்று சொன்னார் அண்ணா. இன்றைக்கு தெற்கு வளர்கிறது, வடக்கு நம்மை சுரண்டுகிறது. நம்முடைய முழுவதுமான நிதியை தனதாக்கிக் கொள்கிறது. நம்முடைய ₹1 29 பைசாவை தந்துவிட்டு மீதம் சுருட்டிக் கொள்கிறார்கள். ஆக நிதியில் மட்டுமல்ல, எல்லா பிரச்சனைகளிலும் இன்னைக்கு சுங்கச்சாவடிகளில் தொடங்கி இன்னைக்கு ஜிஎஸ்டியில் இருந்து எல்லாவற்றிலும் சுரண்டல் போக்கையும் ஒரு ஆதிக்க அடிமைத்தனத்தையும் பிற மாநிலங்கள் மீது ஒன்றிய அரசு செலுத்துகிறது. இதற்கு இந்தியாவிற்கே வழிகாட்டியாக எல்லா நிலைகளிலும் தமிழகம் திகழ்கிறது, தமிழர்கள் திகழ்கிறார்கள். ஆதலால் தமிழர்களின் வாக்கை பெற்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார். இதில் உறுதியாக இருந்து இந்த தன்னுரிமையுடன் கூடிய ஒரு தமிழர் நாடு, தமிழர் ஆட்சி இந்த மண்ணில் நிலவுவதற்குரிய சூழலை இந்த குழு பரிந்துரையின் ஊடாக நடைமுறைப்படுத்த முன்னெடுக்க வேண்டும். அதற்கு தென்னிந்திய மாநில முதலமைச்சர்களை ஒருங்கிணைக்க வேண்டும். ஏன் இந்தியாவில் இருக்கிற ஒன்றிய அரசுகளால் பல அரசுகளை தனதாக்குகிறார்கள், பல அரசியல் கட்சிகளையே உடைக்கிறார்கள். ஒரு சர்வதிகாரத்தன்மையோடு நடந்து கொள்ளுகின்ற பாரதிய ஜனதா அரசுக்கு ஒரு சரியான பாடம் புகட்டுவதற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி வரவேற்று தனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறது.